ஹாய் செல்லக்குட்டீஸ். நான் தான் லினி. நீங்க இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனல் பார்க்குறீங்கன்னா, எல்லாருக்கும் வணக்கம். காருக்கு தேவையான அக்சஸரீஸ்லாம் ஜிபி ரோட்ல தான் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க எங்கனாலும் பார்க்க முடியும் சென்னையில. அந்த மாதிரி எங்க காருக்கு வந்து சன் ஃபிலிம் ஸ்டிக்கர், அப்புறம் வந்து எல்இடி ஹெட்லைட் சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கோம். ஸோ அதை தான் இன்னைக்கு நாங்கள் பிளாகாக எடுத்திருக்கேன். அண்ட் இதெல்லாம் எதுக்கு எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒன்று நம்ம ஊர் கிடையாதுங்க. ஃபுல் டைம் வீட்டில் இருந்துட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ்க்காக வீட்டை விட்டு வெளியே வந்துலாம் உட்கார முடியாது. வீட்டிலேருந்து வெளியே வந்து ஃப்ரீயாக இருக்கவே முடியாது. ஸோ எங்கேயாவது யாராவது வெளியே போகிறோம் கூட அப்படியே வந்துட வேண்டியதுதான். அப்படிதான் இன்னைக்கு நானும் கிளம்பியிருக்கேன். ஹஸ்பண்ட் குழந்தைங்க மட்டும்தான் வரது மாதிரி இருந்துச்சு. வீட்லயே ஃபுல்லா உட்காந்துருக்கிறதுக்கு போர் அடிச்சதுனால அப்படியே நானும் கிளம்பிட்டேன். சரி, அதை அப்படியே பிளாகா எடுத்துடலான்னு எடுத்துட்டு இருக்கேன். ஸோ நீங்களும் அதை பாருங்க. தெரியாதவங்க இது வந்து கண்டிப்பா யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா காருக்கான அக்சசரிஸ் திங்ஸ் வாங்குறோம்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பெஸ்டான பிளேஸா தான் இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க என்ட்ரி ஆனதுல இருந்து வந்து கூப்பிட்டுட்டு இருப்பாங்க, இங்க வாங்க, இந்த கடைக்கு வாங்க அப்படின்லாம். பட் பெஸ்டா நீங்க வந்து பார்த்து பேசி ரேட் கம்மியா அந்த மாதிரிலாம் பேசிட்டு வந்து நீங்க வந்து காருக்கு தேவையான திங்ஸ் வந்து வாங்கிக்கலாம். சென்னையில கண்டிப்பா எல்லாருக்குமே ஸ்பென்சர் பிளாசா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுதான் லேண்ட்மார்க். அதோட ஆப்போசிட்ல லெஃப்ட் சைட்ல வந்து ஒரு 3 ஸ்ட்ரீட்ஸ் தள்ளி வந்து போனீங்கன்னா ஜிபி ரோட்குள்ள என்ட்ரு ஆக முடியும். ஜிபி ரோட்குள்ள போறோமா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொரு லேண்ட்மார்க் பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே தெரிஞ்ச எக்ஸ்பிரஸ் அவென்யூ தான். ஆக்சுவலி நாங்கள் சண்டே தான் இந்த ஏரியாவுக்குள்ள போயிட்டு இருந்தோம். சண்டேனா ஏர்ஃபோர்ஸ் ஷோ நடந்துட்டு இருக்குல்ல, அன்னைக்கு தான் நாங்கள் வந்து போயிட்டு இருந்தோம். நாங்கள் வந்து ஜிபி ரோட் பக்கம் போனோம்னா அந்த பக்கத்துலேயும் ஆட்கள் வந்து ஃபுல்லாக வெளியே நின்று எக்ஸ்பிரஸ் அவென்யூக்கு முன்னாடிலாம் நின்றுட்டு வீடியோ எடுத்துட்டு தான் இருந்தாங்க. அங்கே நடக்கிற ஏர்ஃபோர்ஸ் ஷோவை. இங்கேருந்து பீச் பக்கம் தான், பட் அங்கே வந்து போக முடியாதவங்க இங்கே நின்று பார்த்துட்டு இருந்தாங்க. நாங்களும் காரில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது 1-2 அப்படி பார்த்தோமே தவிர அங்கே போகலை. ஏன்னா கார் பார்க்கிங் பண்ணுறது ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குங்கிறதுக்காக அங்கே போகலை அன்னைக்கு. ஜிபி ரோட்டுக்குள்ளே என்டர் ஆனதுமே மார்க்கெட்டிங் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம காரை கொஞ்சமாக ஸ்லோ பண்ணிட்டோன்னா அந்த கடை முன்னாடி நிற்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்து பேச ஆரம்பிப்பாங்க. அப்புறமா மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக இங்கே ரீட்டெயிலை விட ஹோல்சேலில் தான் வந்து ப்ரைஸஸ் எல்லாமே கம்மியாக இருக்கும், பெஸ்ட்டாகவும் அக்சசரிஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இங்கே எப்படின்னா காரை நிற்க வைக்கவே முடியாது. காரை நிறுத்தினமே ஒவ்வொருத்தங்களாம் வந்து அவங்க கடைக்குள்ளே கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அதுக்குன்னே மார்க்கெட்டிங் பண்ணவே தனியாக பசங்களை நிற்க வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் ஒரு இடத்துல போயிட்டு இருக்கும்போது திடீர்னு காரை கொஞ்சம் டீ குடிக்கலாம் அப்படின்னு ஸ்டாப் பண்ணதுமே ஒருத்தங்க வந்து வாங்க எங்கள் கடையில் எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க. பட் போய் விசாரிச்சா நாங்கள் எதுக்காக வந்தோமோ அது அங்கே வந்து ரொம்ப ரேட்டாக சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அங்கேருந்து வெளியே வந்துட்டோம். ஆக்சுவலாக வந்து ஹோல்சேல் வந்து விசாரித்து வாங்குங்க. இங்கே ரீட்டெயில் வந்து ரொம்ப அதிகமாக ரேட்டு சொல்லுவாங்க. பட் ஹோல்சேலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். நாங்கள் அந்த மாதிரி ஒரு கடையை தான் இப்போ பிக் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக அந்த கடையோட லேண்ட்மார்க்லாம் எனக்கு எக்ஸாக்ட்லி சொல்ல தெரியல. ஏன்னா ஆப்போசிட்டில் வந்து எல்லாமே ஃபுல்லாக கடை தான். அதனால தான் கடையோட நேமெல்லாம் நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருப்பேன். இந்த கடையில் தான் நான் ஆக்சுவலாக சன் ஃபிலிம் ஸ்டிக்கர்ஸ் ஒட்டலாம் அப்படின்ட்டு கடைக்குள்ள உட்காந்து பேசிட்டு இருந்தோம். ஸோ நிறைய அக்சசரிஸ் இருக்கு கடைக்குள்ள. பார்க்கறது கடை வந்து ரொம்ப பிரம்மாண்டமாலாம் இருக்குது. ஹோல்சேல்ல வந்து ஒரு குடோன் மாதிரி தான் இருந்துச்சு. ஆக்சுவலா வெளியே வந்து தான் தெரிஞ்சவங்க, அதாவது ரெக்கமெண்ட் பண்ணி தான் இங்கெல்லாம் வராங்க, இந்த கடைக்கு வரவங்க. ஸோ அதுவே வந்து ரொம்ப டைம் எடுக்கும். அந்த டைமில் வந்து ஏர்ஃபோர்ஸ் ஷோ முடிஞ்சதுனால எல்லா கடையிலையும் வந்து ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. சாப்பாடு கடை, தண்ணி கடை எதுவுலையுமே ரொம்ப ரொம்ப வந்து பிரச்சனையாக இருந்துச்சு. ஸோ நாங்களும் சாப்பிட்றதுக்காக போயிட்டு இருக்கல, அவங்க வந்து அது நாங்கள் வந்து சன் ஃபிலிம் ஸ்டிக்கர்ஸ் ஒட்டிக்கிறோம், நீங்கள் சாப்பிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் சாப்பிட்றதுக்கு 3 மணிக்கு போனோம். பட் 4:30 அந்த டைமில் தான் எங்களால் வந்து கடையே கிடைக்கல, சாப்பாடும் கிடைக்கல. சும்மா அந்த வடைப்பாவ் அந்த மாதிரிலாம் தான் சாப்பிட்டு வந்தோம். ஸோ அன்னைக்கு அங்கே ஃபுல்லாகவே ஒரு தண்ணி கேன் கூட பாட்டில் எதுவுமே அன்னைக்கு கிடையாது எங்களுக்கு. ஆக்சுவலி நாங்கள் வந்து பாட்டிலுக்கு கொண்டு போகிற தண்ணியெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு தண்ணி வந்து வடைப்பாவை சாப்பிட்டுட்டு இருந்த கடையிலேருந்து ஜக்லேருந்து எடுத்து ஃபில் பண்ணி தான் குடிக்கவே ஆரம்பித்தோம். அந்த மாதிரி தான் அன்னைக்கு அங்கே சுச்சுவேஷனே இருந்துச்சு. ஸோ ஹீட் பண்ணிகிட்ருக்காங்க. ஆக்சுவலாக ஜென்ஸ்க்கு கண்டிப்பாக அந்த ப்ராசஸ்லாம் தெரியும், நான் சொல்ல வேண்டியது கிடையாது. ஆக்சுவலாக உங்களுக்கு இங்கே அக்சசரிஸ் வந்து எல்லா விதமான அக்சசரிஸும் இருக்கும். சென்னையில் இருக்க பசங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். பட் மற்றபடி புதுசாக வரவங்களுக்கு காரில் ஏதாவது ப்ராப்ளம் இல்லை, காரில் ஏதாவது அக்சசரிஸ் மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தைரியமாக இங்கே வந்து வாங்குங்க. இல்லை இந்த நம்பர் நாங்கள் போன அந்த கடையோட நம்பர் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணி கேளுங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் நம்பரை வந்து. நான் நினச்சேன் உடனே சன் ஃபிலிம் ஸ்டிக்கர்ஸ் நான் உடனே ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க, உடனே வீட்டுக்கு வந்துடலாம் தான் நினச்சேன். பட் ரொம்ப ப்ராசஸ் போயிட்டே இருந்துச்சு. 4 பக்கம் கிளாஸு, ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே சேர்த்து ரொம்ப நேரம் ஆகிட்டு இருந்துச்சு. அப்புறமா ஹெட்லைட் வேறு மாற்றணும் அப்படிங்கிறதுனால டைம் ரொம்ப, நாங்கள் சாப்பிட்டு வந்தும் முடியலை, அந்த மாதிரி ப்ராசஸ் போயிட்டு தான் இருந்துச்சு. ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் மாட்டுறவங்க, பேக் கேமரா மாட்டுறதுக்கெல்லாம் இங்கே பெஸ்ட்டு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ விசாரித்து வரவங்க பார்த்து பொறுமையாக 1க்கு 10 கடை ஏறி இறங்கி ரேட் கேட்டதுக்கப்புறம் வந்து எல்லா அக்சசரிஸ் எல்லாம் வாங்குறதெல்லாம் பண்ணுங்கள்.
வீடியோ எடுக்கிறது ஃபுல்லாவே சின்னவன் தான். ஏன்னா உள்ளாடி போய் உட்கார்ந்து, வெளிய உட்கார்ந்து எடுக்கிறதுலாம் நம்மளால நடக்காத கத. அவன் ஃபுல் அண்ட் ஃபுல் அவன் தான் வீடியோ எடுத்துட்டு இருக்கான். அவங்க 3 பேரும் ஏற்கனவே இத பார்த்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஒரு கார் இருந்துச்சு. அதுக்கும் இந்த மாதிரி ஸ்டிக்கர் இது பண்ணும்போது வந்திருக்காங்க. பட் எனக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம். எனக்கு வித்தியாசமா இருந்துச்சு. நான் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துட்டு தான் இருந்தேன். என்ன பண்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு தான் இருந்தேன். ஆக்சுவலி வந்து ஹெட்லைட் சேஞ்ச் பண்ணுறது நாங்கள் பார்க்க முடியல. சாப்பிட்டுட்டு வரதுக்குள்ளே எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அவ்வளோதான், வந்த வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. பே பண்ணுறதும் மற்ற கடையை விட 3000 ருபீஸ் சம்திங் கம்மியாக தான் இங்கே பே பண்ணுற மாதிரி இருந்துச்சு. எல்லாம் பே பண்ணிவிட்டு கிளம்புறோம். பட் எனக்கு வந்து அந்த ஃபினிஷிங் பார்க்குறதுக்கு கிளாஸ் வந்து சரியாக இல்லாத மாதிரி எனக்கு தோணுச்சு. எனக்கு தெரியாது அவ்வளோவா. அப்புறம் தான் சொன்னாங்க 2 days ஆகும் அது வந்து கரெக்டாக ஃபிக்ஸாக தெரியறதுக்கு அப்படின்னாங்க. ஃபைனலி இது இப்படி தான் இருந்துச்சு பார்க்குறதுக்கு கிளாஸ் எல்லாமே. இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிற பிளேஸ் அண்ட் கார் அசசரிஸ் இதெல்லாமே கண்டிப்பாக ஜென்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் செல்லக்குட்டீஸ்.